இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலம பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. தேவதைய பாத்திருக்கியா? ஏஞ்சல் ஏஞ்சல் இல்ல, நான் பாத்துருக்கிறேன். அதான் நம்மால இந்த இளவு கருமாந்திரத்துல ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? பிரம்மனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் அவ. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுடா, 2 கண்ணு பத்தாதுடா. அது மாதிரி தான் நான் என்ன கேட்குறேன், இங்கே வந்தாரு கேமரா பிடிச்சதெல்லாம் இங்கே கடை ஓப்பன் பண்ணாமல் ஏன் ஒசூரில் ஓப்பன் பண்ணார்? இப்போ ஓகே, நீங்கள் இப்படி பேசிடுறீங்க. இங்கேருந்து பைத்தியக்காரனுங்க அண்ணன் ஓசூரில் டீ கடை தந்துருக்காருன்னு பைத்தியக்காரன் இங்கேருந்து அங்கே போயின்னுக்கிறான். ரொம்ப வயிற்றுச்சல் பிடிச்சி ஐராயிரானே. என்னம்மா ஆடுறீங்க? ரீமாசனாவது கோமாசனாவது மக்களே, இனிமே நம்ம சேனல்ல வீடியோ வராது மக்களே. இதுதான் கடைசி வீடியோ. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 2 மில்லியன் ஐடி பாத்தீங்கன்னா ஹேக் ஆயிடுச்சு ஃபேமிலிஸ். எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபேமிலிஸ். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணேன். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. இன்னான்னு கேட்டு நான் பாக்குறேன் ஒழுங்கா வர மாட்டேன். நேரா முறைகிற புசாலி சொல்றீங்க. அவனோடலாம் வச்சுக்காத போ. அங்கிட்டு போடுறா ஆளு. நான் தான் கிடைச்சனா? ஓகேன்னு சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்போம். என் தம்பிக்கு ஒன்னா எடுப்பான் வாலு. இன்ஸ்டாலே 1K நான் தான் பூலி. அம்மைக்கு ஒட்டே வளர மாட்ட தன்னால தனியால கஷ்டப்பட்டு ஜெயிக்க முடியும். அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா. புரோட்டா போடலாம் மாட்டிருக்க அந்த முதுகுல. ட்ரீமம் வேக்கபம் கிரிட்டிக்கல் கண்டிஷனும் அர்த்தம் பேக்கபம் ஹிலடல சபஷேக்கபம். என்னடா இது கலப்பாசு? கடிச்சு புட்டா கத்த கூடாதே. அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இவனுங்களை இது வரைக்கும் யாரும் தொட்டதும் இல்ல, தொட போறதும் இல்ல. ஆமா, அவனுங்கெல்லாம் யாரு? முள்ளு போதால கள்ள சாராயம் காசுற மாதிரி இருக்கிறானுங்க. டேய், நீ மாட்ட பாத்துக்க, நான் போய் மாம்பழம் சாப்பிட்டேன். அண்ணே ஒரு சோழிக்கு கிளம்பிட்டாரு. நீ உன் சோழிய பாரு, நான் பாக்குறேன். எனக்கு அதானே வேலை. பொம்பளை சோ கேக்குது அவனுக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போறவன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான். அந்த கண்ணால் அப்படி பார்த்தா நான் செத்தாலும் செத்துடுவேன். ஸ்வீட்ஸ் வரட்டு வரட்டு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். எனக்கு எங்க பனுக்கும் 1000 தான் இருக்கும். தப்பா பேசுறவன் பல்லு எல்லாம் பறக்கும். உன்னையே யாரும் தெரியாது. இல்ல உங்க அப்பா
என் ஆள் ஷரனுக்கு பர்த்டே விஷ் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அக்கா. விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஷரண். இது உங்களுக்காக உங்கள் ஆள் பண்ண சொன்னாங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்னை அக்கான்னு கூப்பிடாதீங்க. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். என்னை தங்கச்சின்னு கூட கூப்பிடுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அக்கான்னு கூப்பிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். உடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? எனக்கு அண்ணன் வரான். அது மட்டும் இல்ல அரவிந்த், நான் வந்து கொஞ்சம் கோவக்காரன். சிரிச்சுட்டே தான் இருப்பேன், ஆனா சிரிச்ச மாதிரியே டே லூசு புண்டை அப்படின்னு திட்டிடுவேன். ஏன்டா தம் அடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டா? ஆமாம், சிகரெட் பிடிச்சா புகை இதயத்துக்குள்ளே போகும். என் இதயத்தில் தான் நீ இருக்கிய, உனக்கு மூச்சு முட்டும்ல, அதான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். ஆமா, நீங்க யாரையா லவ் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஏன்னா என்ன சொல்றது, நீங்க லவ் பண்ணல? தெரியல. லவ் பண்ண தெரியலையா? நோ நோ. அப்ப தெரியுமா? ஐயோ சிவா, ப்ளீஸ் சேஞ்ச் தி டாபிக். நீயே ஒரு மென்டல் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடு. நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படி நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். அக்கல நக்கடா அம்மாடா ஒரு லுக் விடுவா பத்தியா, அப்படியே ரெண்டு கண்ணு அப்படியே வயிற்றுக்குள்ள பாய்ந்து போச்சு. அழகாதனடா இருக்கு. அவள் இதழ் வைத்து தேநீர் குடித்த தேநீர் கோப்பையில் நான் இன்றும் தேநீர் குடிக்கிறேன். என்னவள் இதழ் வைத்து தேநீர் குடித்த தேநீர் கோப்பையில் நான் இன்றும் தேநீர் குடிக்கிறேன், சர்க்கரை கலக்காமல். தாய் எங்க பார்த்தாலும் வந்துடுறாங்க. ஐயா, இன்னொரு டெண்டர் வந்திருக்கு. இவளோட எப்ப பார்த்தாலும் மூஞ்ச கடலே பார்த்திருக்கேனே. ப்ரோ ஒரு ஹெல்ப் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? இந்த போட்டோல இருக்கவனை பாத்திருக்கீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் பார்க்கல ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ போறீங்க? இந்த போட்டோல இருக்கவன் யாரெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதை தெரிஞ்சு நான் என்ன ப்ரோ பண்ண போறேன்? ப்ரோ என்ன ப்ரோ? யோ என்னைய அழுதுகிட்டு இருக்க? சரி, யார் இவன்? என்னாச்சு ப்ரோ? நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன் ப்ரோ. அப்ப இவன் வந்தான் ப்ரோ. வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா ப்ரோ கேட்டான்? ப்ரோ அங்க பாரு ப்ரோ, கார் போகுது. தாயலி என்ன பண்ணிருக்க? கிஸ் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு அவன் எனக்கு கொடுத்தா ப்ரோ. சரி, அதெல்லாம் எதுக்கு ப்ரோ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஆளை விடு ப்ரோ, நான் போகணும். அப்புறம் பக்கத்துல வந்து வரியா ப்ரோ ரொம்ப அப்படின்னு சொன்னா ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ நான் என்ன ப்ரோ பண்றது? விடுங்க ப்ரோ, வேற யார்ட்டாவது போய் சொல்லுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, ரூம் போவோம். அவன் சொன்னதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறேன் ப்ரோ. வானவில்லாடா நீயே? ஏடா வானவில், அவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சைஸா மூவ் பண்ண பாக்குறியா? தாயொலி, வேற யார்ட்ட போய் வச்சுக்க. அப்புறம் இன்னொன்னு பண்ணா ப்ரோ. அவன் இதை பண்ணா அதை பண்ணான்னு என்னையவே பண்ண பாக்குறியா? காய்ஸ் கொஞ்சம் பாத்துருங்க, வானவில் தாயலிகளா இருக்காங்க ப்ரோ. அப்புறம் இப்படி துரத்துறான் ப்ரோ. துரத்திட்டே போய் ப்ரோ. எடுத்து கும்பிட்டு கேக்குறேன்டா வானவில், என்னை விட்டுறாடே. வெந்து தணிந்தது காடு, கொப்ப மௌன. சப்ஸ்கிரைப போடு, லைக்க போடு, கமெண்ட்ட போடு.